கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை மையமாக திரும்ப திரும்ப எந்த ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபைக்கு அவர் போதிக்கிறாரோ, கண்டிப்பாக பிரியமானவர்களே, அந்த திருச்சபையாகப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 3 அதிகாரங்களில் கவனம் செலுத்துவார்களானால், அதை வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவோமானால், கண்டிப்பாக ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவளாக இந்த உலகத்திற்கு நம்மை பிரதிபலிக்க முடியும். பிரியமானவர்களே, அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, இந்த 3 அதிகாரத்தினுடைய சாரம்சம்தான் அப்போஸ்தலருடைய பல நிருபங்களிலே இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். அப்போ இந்த மத்தேயு 5, 6, 7 ஒவ்வொரு வசனமாக வாசிக்கும் பொழுது நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்களேன். உங்களை நீங்களே கேள்வி கேட்டு ஆராய்ந்து பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கும்போது இந்த பாடல் வரிகளை அந்த வசனத்தோடு கூட இன்றைக்கு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். என்ன பிரதர், எந்த பாட்டு பிரதர்? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பல ஆயிரம் பாட்டு இருக்குதாச்சா, எந்த பாட்டை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ண போகிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பிரசங்கத்தோடு கூட சேர்த்து அப்படி என்று இங்கே யோசிக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளிலிருந்து வெளியே வா, ஆத்துமா ரட்சிப்பு மிகவும் அவசியம், இதயத்தை இன்று தேவனுக்குத்தான், இப்படின்னு அந்த பாடல் வரிகள் முடிகிறது. ஆனால் அந்த பாடல் வரிகளுடைய தலைப்பை பார்த்தீர்கள் என்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு பாடல்தான். சகோதரர் ரவி பாரத் அவருடைய பாடல் இது. பசுந்தோல் போர்த்திய புலியா, நீ பயிரை மேயும் வேலியா, வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர், அதுதான் நான் இப்போ சொன்னேன், மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை எந்த போதகர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ, எந்த போதகர் எந்த சபை நடத்துகிறாரோ அவர் இந்த 3 அதிகாரத்தை மக்களுக்கு வலியுறுத்துகிறாரோ, கண்டிப்பாக நாம் வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணமாக வாழவே முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம் கிடையாது. 2 இடத்துலையும் ஒரே குணம்தான் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அருமையாக எழுதுகிறாரு இந்த பாடல். அப்படியே நான் வாசிக்கிறேன், ஆனால் இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் புரிய வண்ணமாகத்தான் இந்த பாடல் வரிகள் இருக்கிறது. இன்றைக்கு அவர் பல வருடங்களுக்கு முன்னால் எழுதினார். இன்றைக்கு ஒருவேளை இதே பாடலை அவர் இன்னொரு கோணத்தில் ஒருவேளை இந்த பாடலை வடிவமைப்பாரானால் இன்னும் அநேக காரியங்களை இதில் அவர் சேர்ப்பாருன்னு நினைக்கிறேன் நான். பசுந்தோல் போர்த்திய புலியா, பயிரை மேயும் வெளியா, வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம், இதுதான் உந்தன் வாழ்க்கையா. எவ்வளோ அருமையாக கேட்குறா பாருங்களேன். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையாப்பா. அங்கே ஒரு குணம் இங்கே ஒரு குணம் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஒரே குணம்தான் கிறிஸ்தவனுக்கு. அந்த குணம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குணமாக இருக்க வேண்டும். அதனால் தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்கு உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்கு உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்போ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. தேவன் மேல் அன்பும், நல்லா கவனிங்க, தேவன் மேல் அன்பும் பிறன் மேல் அன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமே இல்லை. குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டும், ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம், பயங்கரமான பாவ குற்றம் இது. இந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, இன்றைக்கு அநேக கெட்ட பழக்கங்கள் திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் மத்தியிலே விடுதலை இல்லை. இன்றைக்கு ஃப்ரான்ஸில் பலர் என்னால் சொல்ல முடியும், பியருக்கு அடிமையாக இருக்கிறாங்க, குடிக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. அது ஒயினோ இல்லை விஸ்கியோ இல்லை பியரோ, இன்னும் அடிமையாகிறாங்க பிரியமானவர்களே பலர். அப்போ குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம், ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம், இது பயங்கரமான பாவ குற்றம். வாயின் வஞ்சகம், வீண் வாக்குவாதம், மனதில் முழுவதும் மாய்மாலம், உன்னால் கெட்டுப்போகும் தேவனது நாமம், கிறிஸ்துவுக்கு உன்னால் அவமானம். இந்த வரியை நம்ம செஞ்சுட்டு பார்க்கணும். உன்னால் கெட்டுப்போகும் தேவனது நாமம். இன்றைக்கு நம்மளுடைய செயல்னால்
உண்மையாலுமே ஆண்டவருக்கு எவ்வளோ கெட்ட பேரை கொண்டு வந்ததுனால தான் சமூக வலைத்தளங்களில் கடவுள் மறுப்பாளர்கள் தொடங்கி மற்ற மதத்தினர் இன்றைக்கு அவர்கள் பைபிள் வசனத்தை சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பலருடைய போதகர்களுடைய வாழ்க்கையும் செயலும் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசிகளுடைய செயலும் இருக்கின்றபடியால் இன்றைக்கு உன்னால் கெட்டுப்போகும் தேவனது நாமம் கிறிஸ்துவுக்கு உன்னால் அவமானம். கேட்டு பார்க்கணும், ஆண்டவரே என்னால் உம்முடைய நாமத்தை கெட்ட பேர் வருத்தா, உமக்கு நான் அவமானத்தை கொண்டு வர்றேனா அப்படின்னு சொல்லி. சில வேளை சொல்லுவாங்க, உன்னை போய் பெத்தம் பார்த்தியா, நான் இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்துக்கிறிய, உன்னை பெற்றதுக்கு பதில் வேற அப்படின்வாங்க பெற்றோர்கள். நீங்கள் கேட்டிருக்கலாம், உன்னை போய் வளர்க்குத்தான் பாரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துக்கு பதில் ஒரு ஆடு மாடை வளர்த்துருந்தாலும் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து, உனக்காக போய் சிலுவையில் பலியானம் பார்த்தியா, உன் மேலே இவ்வளோ அன்பு வச்சு உனக்காக சிலுவையில் போய் பலியாய ரத்தம் செஞ்சு உன்னை மீட்டேன் பார்த்தியா, இதுக்காகவா உன்னை மீட்டேன், இதுக்காகவா நான் சிலுவையில் பலியான அப்படின்னு ஒரு வேளை ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வரும்போதோ, ஆண்டவருக்கு கெட்ட பேரை கொண்டு வரும்போதோ, ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படித்தான் கேட்பாருன்னு நான் தைரியமாக சொல்கிறேன். கேட்குறதுக்கு காதில் விழுதா பிரியமானவங்கள? ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து, ஏன் எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துட்டேன், ரத்தத்தை சிந்தி உன்னை நான் பெற்று எடுத்தேனே, இதுக்காகவா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, தேவனுக்கு உன்னால் மனவேதனை. இதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குறோம். மனுஷனை உண்டாக்குன்ட்டு எனக்கு மனஸ்தாபமாகுதுன்றார். அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, சினிமா தேட்டர் இல்லை, அடுத்தது கிளப்பு இல்லை, டான்ஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை. இன்றைக்கு எவ்வளோ பாவம் பெருக்கெடுத்து ஓடுதோ அதெல்லாம் அன்றைக்கு இல்லாத காலம். ஆனால் அன்றைக்கு இருந்த பாவம் மிக மோசமாக இருந்துக்குது ஆண்டோடைய பார்வையில். அப்பயே அது, அதாவது ஓரினை சேர்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை தவறான முறையில் உடலுறவு கொள்வதாக இருந்தாலும் சரி, பல காரியங்கள் ஆண்டவருக்கு அன்று மனவேதனையை உண்டாக்கியது. அதனால தான் ஆண்டவர் ஐயோ இவனை நான் ஏன் படைத்தனே, இவனை ஏன் நான் உருவாக்கினேனே அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு தான் நோவா காலத்தில் பார்க்குறோம், சோதம் கொமோரா காலத்தில் பார்க்குறோம், இந்த உலகத்தை தேவன் அக்னியாலும் தண்ணீராலும் அழித்ததை பார்க்குறோம். அப்போ பிரியமானவர்ல, தயவுசெய்து ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசுவதனாலேயோ, ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்களும் நானும் ஆராதிப்பதனாலோ ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருமான்னு சொன்னால் பிரியமானவர்கள, அது மூலயமா மகிமை இல்லை. மகிமை எப்போது என்றால் பிரியமானவர்கள, நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மகிமை என்பது ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவருக்கு பிரியமாக பாவத்துக்கு விலகி, பாவத்தை வென்று, பாவத்தை ஜெயித்து ஆண்டவருக்காக வாரம் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிட்டு வருவதனுடைய பிரதிபலிப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் ப்ரெசண்ட்டை போட்டுட்டு இன்றைக்கி யோசித்து பாருங்களேன், எல்லா மதத்தினரும் ஒவ்வொரு நாளை குறித்து வைத்திருக்கிறார்கள். ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் கடையை பூட்டிட்டு கூட போய் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் தொழுது கொள்வார்கள். ஆண்கள் நீங்கள் பார்க்கலாம், கடையை பூட்டிட்டு போய் தொழுது கொள், என்ன வேலையாக இருந்தாலும் தொழுது கொள்வாங்க. 5 வேலை என்ன இதுவாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுருவாங்க. அவங்க ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார்கள், ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் வழக்கத்தின்படி அதை செய்கிறார்கள். இந்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களும் வெள்ளிக்கிழமையில் பார்க்கலாம், செவ்வாய்க்கிழமையில் பார்க்கலாம், அவங்களும் அவங்களுடைய மத வழிபாடுகளை செய்கிறார்கள். கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலி, செவ்வாய்க்கிழமையில் ஜெபம், வெள்ளிக்கிழமைனா உபவாசம், இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாளை குறித்து வச்சுக்கிறாங்க. மற்ற தேசங்களில் கிறிஸ்தவங்க வெவ்வேறு நாளை ஆராதனை குறித்து வைத்துக்கிறவங்க வச்சுக்கொள்வோம். ஆனால் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை அட்டம் பண்ணுவதனாலோ, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசுவதனாலோ கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வராது. மகிமை எப்பொழுது என்றால், நாம் வெளிச்சமாக, நாம் உண்மையாக பாவத்தை வென்று வாழ்கிறோம் பாருங்கள், அது மூலமாக தேவன் மகிமை அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். நாம் மறுநாளே
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம பாவத்துக்கு அடிமையாகும் போது தேவனுக்கு அதனால் மனவேதனை என்று ரவி பாரத் அவர்கள் இந்த பாடல் வரியில் எழுதுகிறார். அடுத்த கடைசி காரியம் தான் பிரியமானவர்கள, இந்த மத்தேயுவோடு கூட நான் ஒப்பிட்டு பார்த்தேன். கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளிலிருந்து வெளியே வா. கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளிலிருந்து வெளியே வா. அடுத்தது ஒரு காரியம் செய்கிறாரு, ஆத்துமா ரட்சிப்பு மிகவும் அவசியம், இதயத்தை இன்று தேவனுக்குத்தான். ஆத்துமா ரட்சிப்பு மிகவும் அவசியம், இதயத்தை இன்று தேவனுக்குத்தான். எனவே பிரியமானவர்கள, நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுதும் வெளிச்சமாயிருக்கும். அடுமா வாசிக்கிறேன். டோட்டலாக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கண்ணில் வச்சு பேசுகிறார். முழு சரீரத்தையும் கண்ணில் வச்சு பேசுகிறார். நல்லா கவனிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாகுமா? ஆம் பிரியமானல்ல, இந்த கண் பல காரியங்களில் போய் ஈடுபடுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, ஆனால் பாஷைகளே நிரம்பி பாஷை பேசுவோம் நம்ம. கண் எப்படிக்குது? அடுத்த உன் கண் கெட்டதாக இருந்தால், இந்த 2 வசனத்தை மட்டும் ஃப்ரான்ஸில் நடந்த சில உண்மை சம்பவத்தோடு கூட நான் ஒப்பிட்டு இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். இதில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரு. கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளில் இருந்து வெளியே வா. ஆத்துமா ரட்சிப்பு மிகவும் அவசியம், இதயத்தை இன்று தேவனுக்குத்தான். ஒரு வேளை பிரியமானவள, நாம் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துருக்குறோமா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் கொடுத்துட்டு மீதி மற்ற நாளெல்லாம் பசுந்தோல் போர்த்திய புளியை போல் வெளியில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தான். நாமே சோதித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை அப்பரசம் எடுக்க வரமே, எதை சோதித்து பார்க்க வரோம்? பைபிள் அதனால் தானே 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறாங்க. அதுவும் சடங்கு மாரி ஆகிப்போச்சு. எல்லாமே சடங்கு ஆகிப்போச்சு, எல்லாமே சடங்கு. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் தியாகத்தோடு உயிரை கொடுத்து அவர் வரும் வரை செய்ய சொன்ன காரியம் எல்லாம் ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி, பந்தியாக இருந்தாலும் சரி, சடங்காக மாற்றிட்டோம். கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம், பதவிக்காக ஞானஸ்தானம், இசை வாசிப்பதற்காக ஞானஸ்தானம், பொறுப்புக்காக ஞானஸ்தானம், இப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி எல்லாவற்றையும் நம்ம மாற்றிட்டோமே. ஆண்டவர் கேட்குறாரு, உன் கண் தெளிவாகத்தா. வெளியில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணமாக நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் பிரியமானவர்களே, அது நமக்கும் நஷ்டம், நம்முடைய ஆத்மாவுக்கும் நஷ்டம், பிறருடைய ஆத்மாவுக்கும் அது நஷ்டம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வராதபடி நாம் தடையாகிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. நாம் ஆண்டவருக்கு இன்றைக்கு இருதயத்தை கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான சீரப்பரலோக பிதாவே, எல்லா இடத்துலையும் ஒரே கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.